வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஜவ்வரிசி பாயாச ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிகினஸ் கூட இது டக்குன்னு நம்ம ஒரு வீட்டில் ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜவ்வரிசி பாயாசத்துக்கு நான் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷமாக பால் 200 கிராம் பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ பாலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவேன். பால் சூடேறட்டும். கலந்து விட்டுக்கலாங்க. பால் நல்லா சூடேறி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி எல்லாம் வெந்துருச்சுங்க. இந்த பார்த்திங்களா நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சுனாலே நமக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் பார்த்திங்களா. இப்போ இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தக்குனா நீங்கள் அதுக்கு தக்குன நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இது ஆப்ஷன் தாங்க. கலந்து விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்ததுக்கு 1 கிளாஸ் சீனி எடுத்துருக்கேங்க. பால் 200 கிராம் பால் எடுத்துருக்கோம். கரெக்டாக இருக்குங்க இனிப்பு. நீங்கள் இன்னும் விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கிறலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான பாயாச ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக சேமியா போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம ஜவ்வரிசி பாயாசம் செய்யலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி பாயாசம் ட்ரை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமைகளை நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசி பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.